இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். நான் நேசிக்கும் தேவன் இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் நேசிக்கும் தேவன் இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஆதியாகமம் 26 அதிகாரம் 2 வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் ஈசாக்குக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. இந்த தேசத்திலே வாசம் பண்ண நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் தெளிவாக நம்மை நடத்துகிறவர். அவருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படியும் பொழுது அங்கு வனாந்தரமான பகுதியாக இருந்தாலும் கூட அது வயல்வெளியாய் கர்த்தர் மாற்றி விடுவார். அங்கு பஞ்சங்கள் தலைவிரித்து ஆடினாலும் கூட கர்த்தர் நம்முடைய கையின் பிரயாசத்தை வர்த்திக்க பண்ணி வித்தியாசத்தை ஏற்படுத்தி விடுவார். அதுதான் இந்த அதிகாரத்தில் நீங்கள் தொடர்ந்து வாசித்தால் பார்க்க முடியும். ஈசாக்கின் நாட்களிலும் பஞ்சம் வருகிறது. ஆபிரகாமின் நாட்களில் பஞ்சம் வந்தது போல வரும்பொழுது என்ன செய்யும்போது ஆண்டவரிடம் கேட்கும் பொழுது ஆண்டவர் குறிப்பிட்ட ஒரு இடத்தை இந்த இடத்தில் மட்டும் இப்படி 2 சொல்லி அழகாக வழிநடத்துகிறார். ஈசாக்கு கீழ்ப்படுகிறார். அந்த தேசத்தில் இருக்கும் பொழுது பல சவால்கள் இருக்கத்தான் செய்கிறதான அவைகளையும் தாண்டி அதே இதில் வேதம் சொல்லுகிறது, அந்த தேசத்திலே ஈசாக்கு விதை விதைக்கிறான். கர்த்தர் அவரை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன் கிடைக்கிறது. விதைக்கும் பொழுது உடனே ஆசீர்வாதம் கிடைத்து விட வேண்டிய வேதம் சொல்லவில்லை. நீங்கள் செய்த உடனே காரியங்கள் வாய்க்கும் என்றால் அதை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது மட்டுமே அது ஆசீர்வாதமாய் மாறும். வசனம் தெளிவாக சொல்லுகிறதை பாருங்கள். தேசத்திலே விதை விதைத்த பொழுது கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தபடினால் 100 மடங்கு பலன் கிடைத்ததாம். செய்ய வேண்டியது நாம் செய்வதோடு மட்டுமல்ல, கர்த்தர் அதை ஆசீர்வதிக்க வேண்டும். அவருடைய பார்வைக்கு அது ஏற்றதாக இருக்க வேண்டும். அது ஏற்றுக்கொள்ளப்படுவதாக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் அதை ஆசீர்வாதமாக மாற்றிக் கொடுப்பார். துறவுகள் எல்லாம் வெட்டும் பொழுது சத்துருக்கள் வந்து பிடுங்கிக் கொள்கிறார்கள், துரத்துகிறார்கள். ஆனாலும் ஈசாக்கு சோர்ந்து போகவில்லை. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வரும்பொழுது அந்த சத்துருக்களால் தொடர முடியவில்லை, அதை அப்படியே விட்டு விட்டார்கள். அப்பொழுது ஈசாக்கு சந்தோஷமா அங்கேயும் கர்த்தரை தான் முன்பாக வைக்கிறார். என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் நமக்கு இடம் உண்டாகும்படியாய் செய்தார், இந்த துறவை ஆசீர்வதித்தார் சொல்லி பெருகும்படியாய் செய்தார் என்று சொல்லி ரகோபோத் என்று பெயரிடுவதை கூட அந்த அதிகாரத்தில் பார்க்கலாம். இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவருடைய வார்த்தையின்படி காரியங்களை செய்கிறோமா? வியாபாரம் பண்ணுகிறதாக இருக்கலாம், இங்க வியாபாரமே இல்லை, அல்லது இந்த வேலை எனக்கு இங்க சரியாகவே இல்லை, இந்த இடக்கு செட் ஆகவே இல்லை, இந்த ஊர் எனக்கு பிடிக்கவில்லை. இப்படி பல விதத்துல நம்முடைய விருப்பங்களை முன்பாக வைக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய நடத்தல் என்னவாக இருக்கிறது? நாம் எங்கு இருக்க வேண்டும்? எப்படிப்பட்ட பணியை செய்ய வேண்டும்? எப்படிப்பட்ட தொழிலை செய்ய வேண்டும்? அவரிடம் கேட்போம் என்று சொன்னால் தெளிவாக அழகாக நேர்வழியில நடத்தி மற்றவர்களுக்கு அது நன்மையாக ஆசீர்வாதமாக இருக்கிறதோ இல்லையோ, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த இடத்திலே ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். ஒரு அருமையான சகோதரன் சொன்ன காரியம் ஆச்சரியமாக இருந்தது. ஒரு குறிப்பிட்ட கடையை எடுத்து நடத்தும்படியாய் அந்த கடைக்கு போய் உட்காருகிறார்கள். அதை எடுத்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணும்போது வந்தவர்கள்லாம் பார்க்கிறவர்களாம் சொன்னார்கள், இதற்கு முன்னாடி இருந்து எவ்வளவோ பேர் வந்தாங்க, பெருசா பண்ணாங்க, வியாபாரம் இல்லாம கடைசியில மூடிட்டு போயிட்டாங்க. இவங்க வந்து திருப்பி இந்த இடத்துல ஆரம்பிச்சு இவங்க எவ்வளவு நஷ்டப்பட போறாங்களோ என்று சொல்லி போறவங்க வாரவங்க நேரடியா சில பேர் அவங்க காது கேட்க சொல்லிட்டு போனவங்களும் உண்டு, வந்து நின்று பேசிட்டு போனவங்களும் உண்டு, சிலவங்க மனதிலே நினைச்சிட்டு போனவங்களும் உண்டு. ஆனா இவர்கள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவே இல்லை. இவர்கள் அங்கு போய் ஜெபம் பண்ணி தான் அதை செய்கிறார்கள். ஜெபம் பண்ணது, ஆண்டவரே இந்த இடத்துல இந்த வியாபாரத்தை நான் அடுத்து செய்யலாமான்னு சொல்லுவது, ஆண்டவர் சரி நீ செய், நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரிடமிருந்து சிக்னல் கிடைத்து விட்டது. அதோடு விட்டு விடவில்லை. காலையில் எழுந்து கடையை திறக்கும் போது, ஆண்டவரே இந்த நாளில் எங்களுக்கு வேண்டிய நல்ல ஒரு பிசினஸ கொடுங்க, வியாபாரத்தை கொடுங்க. எங்க இருந்து யார் வருவாங்க எப்படி எங்களுக்கு தெரியாது, ஆனால் நீர் அனுப்பும் பொழுது, நீர் ஆசீர்வதிக்கும் பொழுது இந்த பிசினஸ் எங்களுக்கு இன்னைக்கு போதுமானதாக இருக்குன்னு ஜெபம் பண்ணிட்டு நிற்பாங்களாம். ஆட்கள் வரும், வாங்குவாங்க.
அது கொஞ்ச நாட்கள் தான் ஆனது, கர்த்தர் அதை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். நிறைய பேர் நிறைய பொருட்களை வாங்க ஆரம்பித்தார்கள். அதோடு மட்டுமல்ல, ஆசீர்வதிக்கப்பட்டு அதே இடத்துல அதே பகுதியிலே சொந்தமாய் வீடு வாங்குற அளவுக்கு நன்மை கர்த்தர் கட்டளையிட்டு விட்டார். யோசித்து பாருங்கள், மற்றவங்க எல்லாம் அந்த இடத்துல வச்சு இது இடம் சரியில்லை, இது சரியா வியாபாரம் ஆகாது, இது ராசி இல்லாத இடம், இப்படிதான் சொல்லிட்டு போனாங்க. ஆனா இவங்க சாதாரணமா ஆரம்பித்தார்கள். கர்த்தர் அசாதாரணமாய் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தார். ஏன் நமக்கு ஆண்டவர் செய்யக்கூடாது? ஒருவேளை வியாபாரம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா, வருமானம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா, நாட்டு நடப்பு சரியில்லை, இதனால இந்த பொருள் பற்றாக்குறை, விலைவாசி எல்லாம் கூடிடுச்சுது, என்னால தொழில் செய்ய முடியாதுலாம் சொல்லி புலம்பிட்டு இருக்கிறீங்களா, வேலை இடத்துல பிரச்சனையா, எல்லாவற்றையும் அப்படி ஆண்டவர் சமூகத்துல வைத்துட்டு நான் என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. இதை எப்படி நடத்தணும்னு சொல்லி கேளுங்க. ஜெபித்து விட்டு ஆரம்பிங்க. நிச்சயமாகவே உங்க ஜெயத்தை பார்க்க முடியும். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தகப்பனை, இந்த புதிய நாளின் காலை நேரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கிருபையாய் கூட்டி கொடுத்துட்டு வரீங்க. இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதங்களை ஏற்கனவே எங்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறீங்க. ஏற்கனவே சகலத்தையும் நேர்த்தியாய் செய்திருக்கீங்க. அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க. அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி எங்களுக்கு தாங்க. நாங்கள் அதை இழந்து விடக்கூடாது. அதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என்னென்ன விதமான ஆசீர்வாதங்களை எந்தெந்த விதத்தில் வைத்திருக்கிறீரோ இந்த நாளில் அதை சுதந்திரிக்கக்கூடிய கிருபை கொடுங்க. கையின் பிரயாசங்கள் விசேஷமாய், அதை தொழில் செய்கிறவர்களா இருக்கலாம், பணி செய்கிறவர்களா இருக்கலாம், எதுவானாலும் நீர் அந்த பிள்ளைகளுடைய பணிகளையும் தொழில்களையும் நீர் ஆசீர்வதித்து வித்தியாசத்தை ஏற்படுத்துங்கப்பா. இது இந்த இடத்துல முடியாது, இந்த இடம் சரியில்லை, அது சரியில்லை குறை சொல்வதெல்லாம் விட்டுட்டு பஞ்ச காலத்திலே விதைக்கிறதே 100 மடங்கு பலன் கொடுக்க செய்த தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த இக்கட்டான நாளிலும் இன்றையிலிருந்து யாரெல்லாம் ஜெபித்து தங்கள் பணியை தொடர்கிறார்களோ, வியாபாரத்தை தொடங்குகிறார்களோ, ஒரு பெரிய வித்தியாசத்தை காண்பீங்க. அவருடைய மகிமை வெளிப்படட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமையுமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஜெபத்தோடு நம்பிக்கையோடு செய்யுங்க. அதோடு மட்டுமல்ல, கர்த்தர் வெளிப்படுத்துகிற, காண்பிக்கிற, சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த இடத்துல பொறுமையோடு செய்து பாருங்க. நிச்சயமாக ஆண்டவர் வெறுமையாக விட மாட்டார். என்னுமாய் மேன்மைப்படுத்தி உயர்த்தி எல்கைகளை விரிவாக்கி ஆசீர்வதிப்பார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். இயேசுக்கு சித்துனா இன்றோடு முடிந்தது மகனே. இயேசுக்கு சித்துனா இன்றோடு முடிந்தது மகளே. ரெகோபோத் தொடங்கி விட்டது உனக்கு, ரெகோபோத் தொடங்கி விட்டது. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையே நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையே நாள்தோறும் காட்டுவேன், காத்திரு மகளே.